ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வென்மீராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ரவுண்ட் ரவுண்டாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு இது போல் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது ஆறட்டும், அதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு லேசாக நிறம் மாறும் போதே நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கோவக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா சுருண்டு வரதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்க பருப்பை கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா துருவின தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா இது போல சுருண்டு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டா நம்மளோட சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல பொலப்புலன்னு சாதம் வடிச்சிட்டு இந்த காயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் ரெடி ஆயிடும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.